வெல்கம் பேக் ஏஜே சினிமா. நான் உங்கள் ஏஜே. வாங்க இனியோட மூவிக்குள்ளே போகலாம். இந்த படத்தில் வர ஹீரோயின் சூனியக்காரியை பிடிக்க போகிறன்ற பேரில் பிடிக்க போய் அவளோட ஆன்மாவை தேவையில்லாமல் சீண்டி அவள் ஆன்மா இவள் உடம்புக்குள்ளே வந்து ஊரில் இருக்கிற எல்லாரையும் போட்டு செய்யின்னு செய்கிறா. அந்த ஆன்மா வந்து ஒரு காமவெறி பிடிச்ச ஒரு சூனியக்காரியோட ஆன்மா. இந்த கதையில் பார்த்திங்கன்னா இவங்க தான் நம்ம ஹீரோயின் என்ன ஒரு ஹீரோயின் அவளுக்கு தெரிஞ்ச ஒரு சூனியக்காரிக்கிட்ட வந்து பேச வந்திருக்கா. இந்த சூனியக்காரி வந்து சொல்லிகிட்ருக்கா, எதுக்காக நீங்கள் வந்திருக்க, உனக்கு என்ன வேணும் அப்படின்னும்போது, நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறேன், அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஒரு சூனியக்காரியை பற்றி எனக்கு டீட்டெயில் தெரியணும் அப்படின்னு சொல்கிறா. சூனியக்காரின்னா அவன் சாதாரணமான ஆள்லாம் கிடையாது. அவள் வந்தானா நமக்கு கொடுக்குறதையும் கொடுப்பா, நம்மக்கிட்டேருந்து என்ன வேணுமோ அதை எடுக்கிறதையும் எடுப்பா அப்படின்னு நம்ம பிளாக்கி சொல்கிறா. பிளாக்கி சொல்கிறத இவன் நம்ப மாட்றா. பட் உண்மையிலேயே சூனியக்காரிலாம் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்குறா. சூனியக்காரி இந்த உலகத்தில் இருக்கா. ஸோ அவள் நிறைய விஷயத்துக்கு நல்லதும் பண்ணுவான், சில பேருக்கு வந்து கெட்டதும் பண்ணுவான், அது உன்னோட குணாதிசயங்களை பொறுத்து அப்படின்னு பிளாக்கி சொல்கிறா. சரி ஓகே இப்போ நான் அவங்கள எங்கே போய் பார்க்குறது அப்படின்னு சொல்லி கேட்குறா. நீ அவங்களெல்லாம் தேட முடியாது, தேடணும்னு நினச்சா உன்னோட உயிர் போயிடும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. சரி ஒரு நிமிஷம் எந்திரி, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்குறா. நீ அவளை தேடி கண்டுபிடிச்சி என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியாது. கொஞ்ச நாளாக நான் ரொம்ப தனிமையாகவே இருக்கேன். ஸோ நான் யாரு கூடயும் வந்து நான் கருப்பாக இருக்கிறனால என்னை யாருமே எதுவுமே பண்ண மாட்டுறாங்க, என் கூட எதுவுமே சேர மாட்டுறாங்க. ஸோ நீ எனக்கு கொஞ்சம் கம்பெனி கொடு அப்படின்னு பிளாக்கி கேட்குறா. நீங்கள்லாம் பேசுறது தப்பு, நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணாது. பிளாக்கி நம்ம ஹீரோயினை சும்மா வச்சு வேறு லெவலில் சம்பவம் செய்கிறா. ஹீரோயினை அவுத்துட்டு அவள் பப்பாளி பழத்தை சப்புன்னு சப்புறா பிளாக்கி. அடுத்த சீனில் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயினோட ப்ரொஃபஸர் வந்து சொல்லிகிட்ருக்காரு, இந்த மாதிரி நான் உனக்காக ஒரு ஒர்க் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன், நீ வந்து தி விச் ஆஃப் தி ஈவல் சொல்லி ஒரு சூனியக்காரி தேடி கண்டுபிடிக்கணும். அவள் ரொம்ப கொடூரமானவ. அவள் வந்து சரித்திர காலத்தில் ஒரு காலத்தில் இருந்த ஆண்கள் எல்லாத்தையும் காம வெறியாலேயே கட்டுப்படுத்தினவ. அவளை வந்து அவளோட ஆன்மா எங்கே இருக்குது, அவளை பற்றியான டீட்டெயிலாம் எங்கே இருக்குதுன்னு நீ கண்டுபிடிச்சி சொன்னால் உனக்கு ஒரு பெரிய அமௌண்ட் கிடைக்கும், இது அட்வான்ஸ் அப்படின்னு நான் ப்ரொஃபஸர் சொல்கிறாரு. அதுக்கு உடனே பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்டு, செம்ம ஜாப்படி, கவலையே படாதீங்க சார், நாங்கள் 2 பேர் சேர்ந்து அவளை கண்டுபிடிக்கிறோம், எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அந்த சூனியக்காரியை கண்டுபிடிச்சி உங்கள்கிட்ட தரோம், டீட்டெயிலாம் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. ப்ரொஃபஸர் சொல்கிறாரு, பார்த்து நடந்துங்க, அந்த சூனியக்காரி ஒரு காமவெறி பிடிச்ச ஒரு ஆன்மா. அவகிட்ட போனீங்கன்னா, அவள் ஆன்மா உங்கள்கிட்ட வந்துச்சுன்னா உங்களை வந்து அவள் வச்சு செய்வா, கதற செய்வா அப்படின்னு சொல்கிறாரு. சரி சொல்லிவிட்டு போயிடுறாரு. அதுக்கடுத்து பார்த்தா அவங்க காலேஜில் இருக்கிற டீன் கிட்டே போய்ட்டு இவள் லீவுக்காக சொல்கிறா. டீன் சொல்கிறாரு, நீ அதிகமாக வரவே மாட்டா, எப்போ பாரு பாய்ஸ் கூட தான் சுற்றிட்டுருப்ப, நீ என்ன திடீர்னு இப்போ வந்தது கொஞ்ச நாள், எப்போனா ஒரு வாட்டி தான் காலேஜுக்கு வருவேன், இப்போனா நீ வந்து லீவ் சொல்கிற அப்படின்னு, எனக்கு ஒரு 3 மந்த் லீவ் வேணும் சார் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்குறா. அதுக்கு நீ வந்து லீவுக்கு எடுத்துக்கோ, ஆனால் லீவுக்கு அப்புறம் நான் என்ன சொல்கிறேனோ அது நீ என் கேபினில் வந்து பண்ணணும், உனக்கு ஓகேவா அப்படின்றான். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக, உங்களுக்கு என்ன, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்வேன், எனக்கு ஒரு 3 மந்த் மட்டும் லீவ் கொடுங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. சரி ஓகே நீ லீவ் எடுத்துக்கோ, பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அப்படியே குனிஞ்சி காட்டும் போதே பின்னாடி இருக்கிற பப்பாளி பழம் அப்படியே தூக்கி தெரியுது. அதுக்கப்புறம் சரி ஓகே சார் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஹீரோயின் வந்து அப்படியே போகிறா. நம்ம டீன் வந்து அப்படியே சும்மா அப்படியே நெளிகிறாரு. எதுக்கு இவர் இப்படி நெளிகிறாரு அப்படின்னு ஹீரோயின் யோசிச்சுக்கினே போகுது. பார்த்தா நம்ம டீனுக்கு கீழே இருந்து ஒரு பொண்ணு சடனாக டக்குன்னு அப்படியே வருது. யாருன்னு பார்த்தா அவள் காலேஜில் படிக்கிறா, அவளோட ஸ்டூடெண்ட்டு. சும்மா வேறு லெவலில் வாயிலே வச்சு செய்யின்னு செஞ்சிட்ருக்கு. அப்படியே டீனை தூக்கின்னு போய் அந்த டேபிள் மேலே வச்சு ஒரு சிறப்பான சம்பவம். இந்த படத்தில் எல்லாமே அப்படியே ஓப்பனாக விரித்து வச்சு காட்டுன்னு காட்டி இவளை செஞ்சுருக்காங்க. டைரக்டர் வந்து பிட்டு படம் எடுக்கிறவர் போல் சிறப்பான சம்பவத்தை இந்த படத்தில் வச்சுருக்காரு. அதுக்கு அடுத்த சீனில் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் அவள் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து சொல்கிறான், நான் வந்து போயிட்டு லீவ் கேட்டுட்டேன், லீவ் எனக்கு கிடச்சிடுச்சு
அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம சூனியக்காரிக்கிட்டேயும் போய் சில டீட்டெயில் கேட்கணும் அப்படின்னு சொல்லி சூனியக்காரிக்கிட்ட வந்து சொல்கிறா. எனக்கு இந்த மாதிரி விச் ஆஃப் தி ஈவலோட அவங்க எங்கே இருப்பாங்கன்னு எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி பணத்தை கொடுக்குறா. எனக்கு உன் பணம்லாம் ஒன்றும் வேணாம், நீ எனக்கு கம்பெனி கொடுத்த உன் கம்பெனியே எனக்கு போதும், ஓகேவா? எனக்கு எதனா வேணும்னா நானே உனக்கு தருவேன், அண்ட் ஐ சந்தோஷம் ஜாலி அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. அவளுக்கு வந்து அவள் எங்கே இருப்பான்னு சொல்லி நான் ஒரு சில டீட்டெயில்ஸ் தரேன். அந்த டீட்டெயிலில் அந்த வீடு இருக்குது, அந்த வீட்டாண்ட போய் பாரு, கண்டிப்பாக உனக்கான இது இருக்கும். இன்னொரு வாட்டி என்னை தேடி வராத. விச்சா தி ஈவல்ன்றவ ரொம்ப மோசமானவ, அவள் எங்கள் பரம்பரையவே கொன்று குவிச்சிட்டா. அதனால் இதை எடுத்துக்கிட்டு நீ தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடு, இதுக்கப்புறம் என் கண்ணிலே படாத அப்படின்னு சொல்லி பிளாக்கி சொல்கிறா. சரி சரி நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஹீரோயினை இங்கேருந்து கிளம்பிடுறா. அதுக்கு அடுத்த சீனில் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயினையும் ஃப்ரெண்டையும் காட்டுறாங்க. இவங்க அந்த வீட்டு அட்ரஸை கண்டுபிடிச்சி அந்த வீட்டுக்கு வராங்க. இந்த வீட்டில் தான் ஒரு காலத்தில் வந்து விச் ஆஃப் தி ஈவல்ன்ற ஒரு சூனியக்காரி இருந்தா. பட் அந்த வீட்டெல்லாம் வந்து இடித்து தள்ளிட்டாங்க. தள்ளிட்டு அவளோட ஃபோட்டோஸ் மட்டும் தான் இந்த வீட்டில் இருக்குது. வீட்டை அதுக்கப்புறம் புதுப்பிச்சு இந்த வீட்டை புதுசாக கட்டியிருக்காங்க அப்படின்னு வந்து ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்கிறா. இவ்வளோ விஷயம் உனக்கு தெரிஞ்சிருக்கா, எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை நான் இதை ஆன்லைனில் படித்தேன், எல்லாத்தையும் வந்து ஆன்லைனில் கொடுத்துருக்காங்க, ஆன்லைனில் பார்த்ததில் இவ்வளோ டீட்டெயில். என்னடி ஈவல்னு சொல்கிறாங்க, இவ்வளோ அழகாக இருக்கா? ஈவல் மட்டும் கிடையாது, காமத்தோட உச்சக்கட்ட ஒரு பிசாசு, காம பிசாசுன்னு சொல்லி அந்த ஃபோட்டோவை தொடுறா. ஹீரோயின் தொட்டோட அவளோட ஆன்மா வந்து ஹீரோயின் உடம்புக்குள்ளே வந்துடுது. வந்தோடனே குஜாலி ஆகி ஹீரோயின் அப்படியே அங்கேருந்து அப்படியே ஸ்லோ மோஷனில் நடந்து போகிறாங்க. அப்படியே பொறுமையாக அப்படியே ஸ்லோ மோஷனில் அப்படியே இந்த வீட்டை பார்க்காத மாதிரியே அப்படியே பொறுமையாக ஸ்லோ மோஷன் அந்த வீட்டை விட்டு நடந்து போகிறாங்க. பக்கத்து ரூமில் வந்து ஹீரோயினோட ஃப்ரெண்டு, நீ எங்கே தாண்டி இருக்க, நான் இந்த ரூமில் தான் இருக்கேன், வாயண்டி அப்படின்னு சொல்லி கத்துறா. கத்துனோன்னே அப்படியே இந்த மாதிரி பொறுமையாக நடந்து அந்த ரூம்குள்ளே போகிறாங்க. ரூம் வந்து அந்த சைடு இந்த சைடெலாம் பார்க்குறாங்க. முன்னாடி ஏதோ புதுசாக பார்க்குற மாதிரி பார்க்குற அப்படின்னு ஹீரோயின் கேட்குது. ஏய் இப்போ தான் நீ வந்திருக்கோம், இதெல்லாம் புதுசாக பார்க்குற மாதிரி பார்க்குறேன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறா. இல்லை நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ தான் வந்திருக்கேன், அதனால தான். உனக்கு யாருன்னா நீ லவ் பண்ணுறியா? ஏய் எனக்கு தான் ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறா. என்னாடி ஏன்டி தொடுற அப்படின்னு கேட்குறா. நீ இன்றைக்கின்னு பார்த்து என் கண்ணுக்கு ரொம்ப அழகாக தெரிகிற, நான் ரொம்ப நாள் கழித்து காஞ்சி போய் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்குறா. என்ன காஞ்சி போய் வந்திருக்கியா? நேற்று தாண்டி ஒரு பையன் கூட போட்டு வச்சு செய்ன்னு செஞ்சான் உன்னை அப்படின்னு ஹீரோயின் ஃப்ரெண்டு சொல்கிறா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இன்றைக்கி ஒரு சின்ன வேலை இருக்குது, எனக்கு கம்பெனி கொடுக்குறியா அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. என்ன கம்பெனி, எதுக்கு நெளிகிற அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஏன் உனக்கு எதுவுமே தெரியாதா அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. சொன்ன உடனே பார்த்த உடனே இவங்க 2 பேரும் ஹீரோயின் அப்படியே அவள் டாப்பை அவுத்து வேறு லெவல் 2 பேரும் மாங்குன்னு அவளோட வெஜினாவை பூச்சி சப்புன்னு சாப்பிட்றா. அதுக்கடுத்து அவங்க ப்ரொஃபஸர் வந்துட்டு போகிறாரு. அவர் வீட்டுக்குள்ளே வந்து தேடி பார்த்துட்டு போன உடனே ஹீரோயின் ஜன்னல் வழியாக பார்த்துட்டு வேகமாக ஓடி வராங்க. ஓடி வரும்போது ஹீரோயினோட பழாப்பழம் எகிருது பாருங்கள், சும்மா கல்க்கு புல்க்குன்னு எகிருது. அவள் வெறும் டிஷர்ட் மட்டும்தான் போட்டிருக்கா. ஹீரோயின் ஆத்திர அவசரத்துக்கு டக்குன்னு ஆகணுன்ட்டு உள்ளே எதுவுமே போடல, உள்ளே இட்லி பனின்னு கூட போடாமல் வச்சுருக்கிறா. அவளோட இட்லி சும்மா இட்லியில் இருக்கிற காம்பெல்லாம் அப்படியே அந்த டிஷர்ட்லேயே தெரியுது. கிளப்பாடு வந்த உம்மா நீ வீட்டுக்குள்ளே வருவேன் எதனா செய்வேன்னு பார்த்தா செய்யாமல் போறியடா பாடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் போயிடுறா. ஹீரோயின் போயிட்டு நின்றுட்டுருக்கா. மேலேருந்து பார்த்தா அவளோட ஃப்ரெண்டு வந்து குளிச்சுட்டு வந்து கேட்குறா, என்னடி ப்ரொஃபஸர் வந்தான் போயிட்டான், கிளப்பாடு வந்து எதனா பண்ணுவான்னு பார்த்தா உம்மால் அங்கேயே நின்றுட்டு போகிறான்டி, ரொம்ப நேரம் இப்போ தான் நீ குளிச்சுட்டு வந்தியா, கீழேருந்து பார்த்தா உன் பனியார் அப்படியே தெரியுது அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. அதுக்கு நைட்டு நீ பண்ணிய அதனால தாண்டி இப்படி காட்டி தெரிஞ்சிட்ருக்கு அப்படின்னு ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொன்னோன்னே இன்னொரு 3வது ஒரு ஹீரோயின் இருக்காங்க. அவங்க 3வது ஃப்ரெண்டு போல், அவங்கள இப்போ தான் காட்டுறாங்க. அவங்க பாய் ஃப்ரெண்டை கூட்டின்னு இந்த இடத்துக்கு ஃபோன் அடிச்சுட்டு ஹீரோயினோட இருக்கிற இடத்த தேடிக்கிட்டு இவங்க 2 பேர் இங்கே வராங்க. ஆல்ரெடி 3 பேர் உட்காந்து அந்த புக்கில் இருக்கிற டாக்குமெண்டேஷனை பற்றி படிச்சிட்ருக்காங்க. இவர் உட்காந்து இன்றைக்கி எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பார்ட்டி பண்ண நீங்கள் வந்தோம் அப்படின்னு சொன்னோன்னே கேக்கெலாம் பிரித்து பார்த்துட்டு சரி நீங்கள் இங்கே என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த வீட்டில் அப்படின்னு, இந்த வீடு முன்னாடி எக்ஸிபிஷனாக இருந்தது, ஸோ அதனால் நாங்கள் வந்து டாக்குமெண்ட் எடுக்கிறதுக்காக இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறான். இது எக்ஸிபிஷன் வீடா, இரு நான் ஒரு விஷயம் சுற்றி பார்த்துட்டு வரேன். இவளும் அவள் ஃப்ரெண்டும் வந்து அந்த கேக்கை வைக்கிறதுக்காக அவள் ஃப்ரெண்டும் அங்கேருந்து போயிடுறா.
ஸோ இவங்க வந்து தனியாக உட்காண்ட்ருக்காங்க. அவள் ஹீரோயினை கூப்பிட்டு அப்படியே அந்த பக்கத்து ரூமில் போயிட்டு, இதெல்லாம் வந்து முதல்ல எக்ஸிபிஷன் இடம், எல்லாம் டாக்குமெண்ட்லாம் இங்கே தான் இருக்கும். இந்த இடத்துல என்ன சொல்கிறது, சரித்திர கால சடங்குகள்லாம் பண்ணாங்க. இந்த வீட்டை பார்க்கும் போதே பயமாக இருக்குது அப்படின்னு இவன் சொல்கிறான். பயப்படாத, அது ஒரு டைமில் இருந்தது, இப்போலாம் இல்லை அப்படின்றான். நீங்கள் எப்படி ஃப்ரீ டைப்பாக ஜாலி டைப்பா அப்படின்னு சும்மா பேச்சு போடுறான். என்ன டைப்பாக இருந்தால் என்ன, நீ இன்றைக்கி எதுக்கு வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும், இன்றைக்கி ஒன்று வேறு லெவலில் செய்கிறேன்டா அப்படின்னு சொல்லி அந்த ஆன்மா வந்து மனசுக்குள்ளேயே பேசுது. அப்படின்னு என்ன பண்ணாலும் நீங்கள் செய்வீங்களா, எனக்கு கம்பெனி கொடுப்பீங்களான்னு கேட்குது. அவள் வந்துட போகிறா, தேவையில்லாமல் பேசாதீங்க அப்படின்னு இவன் சொல்கிறா. அவள் இப்போ வரமாட்டா, நான் நினச்சா தான் வருவா அப்படின்றா. நீங்கள் நினச்சா வந்துடுவாளா அப்படின்னு கேட்குறா. இந்த வீட்டுக்குள்ளே நான் என்ன சொல்கிறேனோ அதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறா. சொன்னோன்னே 2 பேரும் வேறு லெவலில் சம்பவம் செய்கிறாங்க. இவள் கேக்கு வாங்க போன இடத்துல பார்த்தோன்னா, அவள் அந்த ஃபோட்டோவை தொட்ட உடனே இன்னொரு அவளோட உண்மையான உருவத்தோட இன்னொரு பேய் ஒன்று வருது. இவ வந்து ஒரு சூனியக்காரின்றதுனால இவள் உடம்புலேருந்து ஆன்மாக்கள் 2-3 பிரியுது. இது உடனே வந்து கையில் ஒரு கத்தி எடுத்துகிட்டு வருது. கத்தி எதுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி இவள் கேட்குறா. அந்த கத்தி குத்துறதுக்கு தான் அப்படின்னு சொல்லி இவ சொல்கிறா சூனியக்காரி. கத்தியை எங்கே குத்த போகிறீங்கன்ட்டு, நீ ஒவ்வொருத்தங்கிட்டையும் எப்படிலாம் குத்து வாங்குறியோ, கேட்டால் ஆளுன்னு எல்லாருக்கிட்ட சொல்கிறியோ, அதே மாதிரி அவங்க எங்கெல்லாம் குத்துறாங்களோ அங்கெல்லாம் நானும் குத்துவேன் அப்படின்னு சொல்லி கேக்கில் ஒரே குத்துறா. குத்துனோன்னே இந்த மாதிரி அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுறாங்க. பயப்படாத, கேக்குக்கு மட்டும்தான் கத்தி, உனக்கெல்லாம் வந்து வேறு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்படியே வந்து ஸ்லோ மோஷனில் அவளை வச்சு செய்ன்னு செய்யுது பேய். செய்கிறத பார்த்து நமக்கே வந்து நம்ம தம்பிங்க வந்து எந்திரிச்சு நடனம் ஆடுவாங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கி 2 கேர்ள்ஸும் சும்மா முரட்டு சம்பவம் செய்கிறாளுங்க. நம்ம நினைப்போம், பேய் இவ்வளோ அழகாக இருந்தா ஏன்டி பேய் நீ தனியாக இருக்கிற, என் வீட்டுக்கு வந்துடுவி அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். 2 பேரும் மாற்றி அவளோட பப்பாளி பழத்தில் நாக்கை போட்டு தேய்ன்னு சப்புன்னு சாப்பிட்றாளுங்க. வேறு லெவலில் முரட்டு சம்பவமாகுது. அது செஞ்சு முடிச்சோன்னே இந்த அம்மா மூடு ஆகி அப்படியே படுத்து தூங்கிடுறாங்க. தூங்கி இருந்துச்சுன்னாப்பா புக்குக்குள்ளேருந்து இப்படி ஒரு குஜாலியாக இருக்குதே அப்படின்னு சொல்லி இவள் புக்கை தொடுறா. புக்கை தொட்டோன்னு பார்த்தோன்னா புக்கு உள்ளேருந்து இருக்கிற இன்னொரு ஆன்மா வந்து இவன் மேலே ஏறிக்குது. இவன் அங்கேருந்து அப்படியே கிளம்பி அப்படியே போகிறா. போனவுடனே ப்ரொஃபஸர் வராரு. என்ன எங்கள் வீட்டில் இருந்தால் ஆள் இருக்கான்னு சொன்னான். ஆளியங்கானும் ஒரு பூலியங்கானும் சுற்றி தேடுறாங்க. பார்த்தா இவன் மூடாகி அப்படியே வரா. பக்கத்து உள்ள பார்த்தா ஏற்கனவே அந்த பையனும் ஹீரோயினும் மேட்ரு பண்ணுகிறாங்க. அதை பார்த்த உடனே இந்த பேயும் போயிட்டு அவளோட டாப் அவுத்துக்குன்னு த்ரீசம் பண்ணுறாங்க. 3 பேரும் சேர்ந்து மாற்றி செய்ன்னு செய்கிறாங்க. இந்த பொண்ணு அங்கேருந்து வேடிக்கை பார்க்குது. என்னாடி வீடாடி ஒருத்தன் மாற்றி 3 பேரும் ஊக்குறீங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி செம்ம மூடாயிடுது. ஒருத்தன் நீங்கள் பண்ணுறதை பார்த்தா எனக்கு மூடாயிரும் போல் அப்படின்னு ஹீரோயின் அங்கேருந்து எட்டி அந்த ஹீரோயினோட ஃப்ரெண்டு எட்டி பார்க்குது. அதுக்குள்ளே பார்த்தா பின்னாடிக்கா ப்ரொஃபஸர் வந்துடுறாரு. ப்ரொஃபஸர் தேடிக்கிட்டே இவங்க இருக்கிற இடத்துக்கு வராரு. ஐயோ உயின்னு சவுண்டு கேட்குது. அதுக்கப்புறம் ப்ரொஃபஸர் வந்து அங்கங்கே சுற்றி பார்த்துக்கிட்டு அப்படியே சவுண்டு கேட்குது. என்னடா அது, எங்கடா தானே இந்த சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது புக்கு கிடச்சிது. புக்கை திறந்து பார்க்குற, டக்குன்னு ஆன்மாவோட ஸ்பிரிட்டு வெளியே வரலான்னு பார்க்குது. இவனுக்கு இந்த புக்கை பற்றி எனக்கு தெரியும், நான் திறந்துலாம் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே வராரு. சவுண்டு மட்டும் கேட்குது. இந்த ஓலு வாங்கி முண்டைங்க எங்கே தான் எவங்கிட்ட போய் ஓலு வாங்குறான்னு தெரியல. தேவடியாளுங்க எங்கே தாண்டி இருக்கேன், தேவடியாளுங்களா அப்படின்னு சொல்லி இவன் கட்டிக்கினே வரான். கடைசியில் பார்த்தா சவுண்டு செம்ம அதிகமாக கேட்குது. உங்களை வந்து சூனியக்காரி கண்டுபிடிச்சிங்கன்னு சொன்னால் எவனுக்கும் போய் சூத்து குத்து நாட்டி இருக்கீங்க, ஓலு வாங்கி முண்டைங்களா அப்படின்னு சொல்லி கத்தினே அப்படியே பார்க்குறான். ஆனால் இவனால் வந்து எந்த ரூமில் இருக்காங்கன்னு இவனால் கண்டுபிடிக்க முடியல. அப்படியே சும்மா அப்படியே சுற்றி பார்த்துட்டு இப்படியே வரான். வரும்போது பார்த்தா ஒரு ரூமில் மட்டும் ரொம்ப சவுண்டு கேட்குது. அப்படின்னமோ டக்குன்னு பார்த்தோன்னா அந்த ஃபோட்டோவை பார்த்துட்றான். ஃபோட்டோ பார்த்துட்டு ஒரு டைமில் இவள் நீ அறுப்பு எடுத்து எத்தனை பேர் ஓத்து தந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இவன் அங்கேருந்து கிளம்பி வந்துடுறான். அந்த ஃபோட்டோவை நமக்கு ஸ்லோ மோஷனில் காமிக்கிறாங்க. அப்படியே பார்க்கும்போது டக்குன்னு பார்த்தா இந்த ரெட் கலரு அங்கே ஃப்ரெண்டு அங்கே நின்று பார்க்குறா. பார்த்தோன்னே அவளை பார்த்துட்டு இவன் உடனே புக்கை ஓப்பன் பண்ணி அந்த பேப்பரை ஒன்றை கிழிச்சிட்றான். கிழிச்சோன்னா அங்கே சூனியக்காரி அவங்க 3 பேர் மேட்ரு பண்ணுறதை நின்று வேடிக்கை பார்த்துன்னுக்குறா. அங்கேருந்து அந்த பார்த்துட்டு இருக்கும்போதே அந்த புக்கை ஒரு பேப்பரை கிழிச்சோட சூனியக்காரியோட ஆன்மா மறைஞ்சிருது. இவனும் வந்து நாரா கூதி செத்து போயிடுச்சுடா, பேயவே ஒருத்த ஆன்மாவே அந்த புக்குக்குள்ளே அடைச்சிட்டோண்டா அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக காட்டுறாங்க.
அங்கேருந்து பார்த்தா இவங்க எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி வீடெல்லாம் அப்படியே கடன்னு ஷேக் ஆகுது. ஷேக் ஆகணுன்னா வீட்டுக்குள்ளேருந்து ஒரு சின்னதாக ஒரு டப்புன்னு ஒரு பொறி வருது. அந்த புக்கு டக்குன்னு பற்ற ஆரம்பிச்சுன்னா புக்கை தூக்கி போடுறாங்க. இவங்க ஊற்றுனது அந்த பெட்டு மேலேயும் ஊற்றுது. ஊந்தோடனே பெட்டிலேருந்து டம்மால்னு வெடித்து அந்த வீட்டு பெட்ரூம்லேருந்து ஃபுல்லாகவே எரியுது. அதோட படம் முடியுது. என்னோடய வாய்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ஆலில் வச்சுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்கள் எல்லாருக்கும் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் மை சேனல், press the bell icon. Okay, bye guys.